ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கண்ட்ரோலாக கரண்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒயிட் பாஸ்தா செஞ்சுருந்தோம், ஒயிட் சாஸ் பாஸ்தா. இந்த வாட்டி க்ரீமி பாஸ்தா செய்ய போகிறோம் கைஸ். இந்த வாட்டி வேறு டிஃப்ரெண்ட் மெத்தடில் செஞ்சிடலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்துக்கிறேன். ஒரு கப் எடுத்துன்னு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க கைஸ். அதில் இந்த பாஸ்தாலாம் போட்டுருங்க. பாஸ்தாலாம் இதில் போட்டுருங்க கைஸ். கைஸ் இப்போ அதில் தண்ணி ஊற்றுங்க கைஸ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ ஊற்றணும்னு. அது பாயில் ஆடுற அளவுக்கு ஊற்றணும் கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ் வந்துடுறேன். கைஸ் இது வந்து டைரெக்டாக பண்ணுற மெத்தடு. இப்போ இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணணும். இருங்க கைஸ், அம்மா இது கேட்டு வந்துடுறேன். கைஸ் லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். இது பாருங்க, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். இதில் நம்ம நோ சீஸ் தான் பண்ண போகிறோம், சீஸ் போட மாட்டோம். ஏன்னா சீஸ் வந்து பாடி ஹார்ம்ஃபுல்லுன்னு தெரியும். அதனால் இது இந்த பாஸ்தா சீஸ் நம்ம சூஸ் பண்ணல, சீஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஆனால் க்ரீமியாக வந்துடும் கைஸ். பார்க்கலாம் எப்படின்னு. ட்ரை பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நல்லா கலக்கியாச்சு கைஸ். மீடியம் கட்டலாமா? கைஸ் மீடியமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கீழே ஒட்டாது. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போது கைஸ் இப்போ வந்து இந்த ஸ்பூனில் நான் 2.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன் வீட் ஃப்ளோர், கோதுமை கைஸ். நம்மளுக்கு க்ரீமியாக வேணால் இதுதான் போடணும். இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் இந்த மாதிரி பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாவு போட்டுருங்க, ஃபஸ்ட்டே போட்டுருங்க. அப்படியே லைட்டாக பாஸ்தாவையும் கலக்கிக்கோங்க கைஸ், கீழே ஒட்டுது. பாருங்க, இருங்க கைஸ், நான் கேமரா நீட்டாக வச்சு காட்டுறேன் கைஸ். இங்கே பாருங்க, இது நல்லா ப்ரௌன் ஆகணும், அதே கலத்துனே இருங்க. நீங்கள் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, நான் மீடியமில் வச்சுருக்கேன். இது எனக்கு தெரியுதா, மீடியமில் இருக்குது. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கலத்துக்கோங்க கைஸ், அப்போ டேஸ்ட் வரும். கைஸ் இந்த சண்டே கேமிங் வீடியோ போட்டுடலாம். இன்னும் 16 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் கைஸ், நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபிஷ்ஷிங்கு கேமிங் ரெண்டுத்துலேயும் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 16 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். 34 இருக்கும், 50 வந்தால் தான் கைஸ் எலிஜிபிள். அதனால் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நாளைக்கு எக்ஸாம் கைஸ். ஆனால் கூட வீடியோ எடுக்கணும் தான் பண்ணிகிட்ருக்கேன் இதை. கைஸ் இப்போ ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, முன்னை விட ப்ரௌன் ஆயிடுச்சு கைஸ். இப்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடும். புகை பாருங்க எப்படி வருதுன்னு. அதான் ஆஃப் பண்ணிடுங்க கைஸ், போதும். நல்லா இப்படி பண்ணிடுங்க. புகை எப்படி வருதுன்னு பாருங்க கைஸ். பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்படியே பண்ணுங்க. அப்போ தான் நம்ம பாலில் கலக்கும்போது நம்மளுக்கு கையில் எதுவும் ஆகாது. நம்ம கையில் தான் கைஸ் மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா கட்டி எல்லாம் பண்ணணும். ஸ்பூனில் பண்ணால் கட்டியாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே விட்டுடலாம் கைஸ். இதை நெக்ஸ்ட் இதை இப்போ லைட்டாக கலக்கலாம். பாருங்க ஒட்டுது கீழே, அதனால தான் கலக்கலான்ட்டு. இன்னும் பாயில் ஆகல கைஸ். கைஸ் இதுதான் நம்ம ஃப்ரை பண்ணது, ரொம்ப சூடாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் கூலானோடனே இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. இருங்க நான் எடுத்து காட்டுறேன் கைஸ். இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. கேமராவும் தெரியுதா கைஸ்? இருங்க லைட்டாக ஜூம் பண்ணுறேன். இப்போ ஓகே கைஸ். ஃபஸ்ட்டு இதில் எடுத்துக்கோங்க. கைஸ் பால் இல்லைன்னா தண்ணி கைஸ் எதனா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம பால் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள், நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணினே வரணும் கைஸ். நம்ம கட்டி இல்லாமல் பண்ணுங்க கைஸ். சூடாக இருக்குது கைஸ். இன்னும் கையில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூனில் பாருங்கள், கட்டியாக வந்ததுன்னா வேஸ்ட் ஆகிடும் கைஸ். நான் பாலில் இப்போ கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா திக்கான பால் ஊற்றுனா திக்காக தான் ஆகும். வாட்டராக ஊற்றுங்க, தண்ணியாக இருக்கும் கைஸ். இதை பாருங்க, இருங்க நான் கலத்தி காட்டுறேன். பாருங்க கைஸ், இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும் கைஸ். இது கைஸ் கேமரா தெரியுதா கைஸ் கரெக்டாக? இருங்க கைஸ், நான் கொஞ்சம் இது பின்னாடி கொண்டுறேன். இதை பாருங்க வாட்டரியாக இருக்குது. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பண்ணணும் கைஸ். நீங்கள் இன்னும் இது உள்ள கட்டிங்க இருக்குது, அதனால் இந்த பாலையும் ஊற்றிடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் க்ரீமியாக வரும் கைஸ். அப்போ தான் இப்போ ஓகே கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கை கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு. கைஸ் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஆகுமா கைஸ்? ஃபஸ்ட்டு கேமரா பொசிஷன் மாற்றி கைஸ். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள், பாயில் ஆச்சா இல்லையான்னு.
எனக்கு வந்து பாயில் ஆயிடுச்சு கைஸ். ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் கைஸ். கைஸ் இது வந்து இன்னும் செட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படி வைக்கலாம் கைஸ். நீங்கள் பார்த்துட்டுருங்க. ஒரு வேலை போய்ட்டு தரேன். கைஸ் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு கைஸ். இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த அந்த வீட்டோரோட இந்த மாதிரி பால் கலத்த சொல்கிறது கைஸ், அது மெதுவாக போட்டு கலத்துனே இருக்கு கைஸ். இப்போ வந்து இதில் மேகி மசாலா ஆட் பண்ணுங்க கைஸ். கைஸ் மேகி மசாலா இருக்கான்னு தெரிறேன். இப்போதைக்கு இதை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஹாப்பி மா மசாலா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் கைஸ், பிரச்சனையே இல்லை. லைட்டாக பெப்பர் கூட ஆட் பண்ணலாம். பெப்பர் நல்லது கைஸ், அதனால் ஆட் பண்ணலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கைஸ். இது திக்காகுது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கைஸ். மேகி மசாலா தேடிட்டு வந்துடுறேன். கைஸ் ஹாப்பி மா மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு அதிகமாக கொடுக்காதீங்க, இது டேஸ்டி சாட்டில் வயிற்றில் கலக்கும் கைஸ். கொஞ்சமாக தோணும்.
எங்கள் ஊரில் இதான் ரைஸ் கொஞ்சம், அதனால தான் நான் இப்படி போடுறேன். சிக்கன் கபாப் மசாலா போடலாம் ரைஸ் பண்ணுறேன். கோதுமை ரைஸ் அதிகமாக போட்டால் நைட்டுக்கு பேதி தான், அதனால் அதிகமாக வேணாம், இப்படியே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் பேசிக்கு. ரைஸ் இது கொஞ்சமாக பாயில் ஆகி விடுங்க. ரொம்ப க்ரீமியாக இருக்குது, நமக்கு லைட்டாக இருந்தால் போதும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க. ரைஸ் மேகி மசாலா காலி வச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க லைட்டாக உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் உப்பே இல்லை, உப்பு போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க ரைஸ். ஃபுல்லாக பார்த்துங்க, உப்பு இல்லை தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 செகண்ட்ஸாவது கலந்துனே இருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடும். மேகி மசாலா காலி ஆயிடுச்சு. ரைஸ் வேணும்னா கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க அதில். லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் தான் சரிங்க, அவ்வளோ நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிருந்தா கொஞ்சம் பாயில் ஆகும், இப்போ பாயில் ஆகுமான்னு தெரில. ஃபாஸ்ட்டாக பாயில் பண்ணல கைஸ், அந்த தண்ணியிலே போட்டுருணும், அப்போ தான் நல்லா பாயில் ஆகும். நான் சும்மா தான் போட்டிருக்கேன், பரவாயில்ல பார்க்கலாம் அப்படிங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு பண்ணுறேன். பெப்பர் பவுடர் கொஞ்சம் போடலாம். இதெல்லாம் கம்மியாக இருக்குது ரொம்ப. சிக்கன் கபாப் மசாலா போடலாம்.
லைட்டாக காரம் கூட ஆட் பண்ணிக்கலாம் கைஸ் நம்ம. மஞ்சள்லாம் ஆட் பண்ணாதீங்க, கலர் மாறிடும். இதான் கஷ்டம் போல, இது ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு 2 செகண்ட்ஸ் இருங்க, பிடிக்க முடியாது பண்ணலாம். ரொம்ப சூடாக பேசுது. சீஸ் மட்டும் இல்லை கைஸ், சீஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கியாக வந்துருக்கும். கைஸ் நம்ம இது ரெடி ஆச்சு ப்ளீஸ். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் கைஸ் ரெடி. தேங்க்யூ, பபாய், சி யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 16 சப்ஸ்கிரைபர்ஸ்னால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.